இருக்கேன். கொஞ்சம் இல்ல, ரொம்ப நர்வஸா இருக்கேன். பெரியவங்க போட்டிருப்பாங்க, அப்போ வந்து கேட்பாங்க இது நல்லா இருக்குல்ல. Hey guys, welcome back to my channel. Happy New Year to everyone. And இன்னைக்கு வந்து அம்மாவோட பர்த்டே. ஸோ அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே செலிப்ரேஷன் பண்றேன். ஸோ இன்னைக்கு பர்த்டேன்றதுனால கொஞ்சம் குட்டி 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 கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே புதுசா இருக்கு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பிளான் பண்றேன். ஸோ அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு பர்த்டேன்னு ஐடியா இல்லை. நான் தான் 3 வாட்டி போயிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்க பர்த்டே வந்து அவங்க தாத்தா பாட்டி வந்து எழுதி வைக்கல இன்னைக்கு தான் அவங்க பர்த்டேன்னு. ஸோ அவங்க இது வரைக்கும் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. நாங்களே ஆதார் கார்டில் வந்து நியூ இயர் ஜான் 1 தான் பர்த்டேன்னு போட்டிருந்தாங்க. அப்போதுலேருந்து சரி ஓகே ஜான் 1 பர்த்டேன்னு நான் வருஷம் கேக் மட்டும் கட் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் குட்டியா செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் இல்ல, ரொம்ப நர்வஸா இருக்கேன். எக்ஸாமுக்கு போற மாதிரி. நான் வந்து கேலண்டர் வாங்க வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் கேட்டுட்டே இருக்கேன், கொஞ்சம் நல்ல சாரி கட்டு வெளியே போகலாம், ஈவினிங் டெம்பிள் போகலாம், vlog பண்ணலாம் அப்படி சொன்னேன். அவங்க வந்து எதுக்கு வேண்டாம் அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப இருக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க அவங்க வரமாட்டேன்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்ன எப்படி பண்றதுன்னு தெரியல. பட் ஹோப் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸோ பிளான் வந்து நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும். அவங்க கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எல்லாம் எப்படி நடக்குதுன்னு நான் vlog பண்ண ட்ரை பண்றேன். வீட்டில் வந்து நான் இதெல்லாம் பேசணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் கொஞ்சம் வெளியே வந்து இந்த இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ யா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த சாரி தான் கட்டணும். புரியல மம்மி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு விட்டுட்டு வந்து வாங்குறேன்னா ஃபுல்லா ஸ்வெட் ஆகுது, பயமா இருக்கு. பே பண்ணிட்டேன் ஆனாலும் பயமா இருக்கு. நல்லா இருக்கு. மம்மிக்கு தெரியாம மம்மிக்கு வாங்குறேன். அது நான் கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன் தெரியல. பட் இட்ஸ் a surprise. மம்மி சர்ப்ரைஸ் ஆகுங்க ப்ளீஸ். 3 கடைக்கு போனோமா, போயிட்டு வாபஸ் வந்துட்டோம். நம்மளால மதிப்பாங்களான்னு பயந்து வந்துட்டோம். சரி இங்கதான் போலான்னு வந்தா இங்கதான் நம்ம தாலி செயின் வாங்கணும். ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்க வந்து கரெக்டா தடான்னு பேசிடுவாங்க. நமக்கு இங்க எதுவுமே தெரியல. நான் ரோட்ல பயந்து நின்று இது வந்து அம்மா வந்து நான் குட்டி பொண்ணா இருக்கும் போது பெரியவங்க போட்டிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க இது நல்லா இருக்குல்ல, நானும் வாங்குவேன். அதனால நான் 6th படிக்கிறப்போ. அப்போ 11. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா. ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை என்றால் உயிர் துறப்பேன். உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன். உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன். உன் ஆசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் நீ தந்தால் போதும். உள்ளாகி கேக்கா அகத்தா லைஃப்ல சந்திக்கிறதுனா சந்திக்கிறது.
ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுக்கு புடி வாங்கி தரும். ஓகே, ஒருத்தர் சண்டை போடாம. சரி ஓகே, போட்டோ 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 அப்புறம் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா. ஸோ இது எத்தனாவது பர்த்டேன்னு கூட எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. இதுதான் உன்னோட பர்த்டேவான்னு கூட தெரியாது. பட் இதுதான் உன்னோட பர்த்டேன்னு நான் செலிப்ரேட் பண்றேன். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் யூ மேட் மீ. நீ தான் என்ன, நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு நீ தான் ரீசன். அண்ட் நிறைய சண்டை போடுறேன். பட் எதா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீ மட்டும் தான் இருக்கேன் எனக்காக. ஸோ நானும் உனக்காக இருக்கேன். ஸோ எனக்காக நீ எப்பவுமே இருக்கே. ஐ மீன் இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா கூட நீ எனக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்ப. ஸோ எனக்காக ஒரு ஜீவன் வெயிட் பண்ணதுன்னு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். ஸோ எப்பவுமே உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருப்ப. இப்போ நான் எதனா தப்பு பண்ணிருந்தேன், ஐம் சாரி. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ஐம் சாரி. நான் வேணும்னே பண்ணல. ஸோ அது எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே. நீ இனிமே ஹாப்பியா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் யூ ஹாப்பி. நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே. கேக்குக்கு பயந்த முத ஆளு அம்மே. ஐயோ சாப்பிட்டதுல அப்படியே சொல்லிட்டேன். ஏய் ஏதோ வில்லங்காம ஏதோ பண்றான். ஹலோ மிஸ்டர். சும்மா இருக்கேன். ஓகே. சின்ன பீஸா கட் பண்ணிட்டு இது எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு காலி. யா தட்ஸ் இட். உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது தெரியல. பாதி போதும் அத தலை என்ன பண்ற? அது தலைமுடி எல்லாம் நீ மத்தியானத்துல டவுட் சீக்கிரமா காலேஜ் எது காலேஜ் சொன்னாரு சொல்றது 1000 வாட்டி கேக்குறேன். சரி சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம்னாக்கா அதையும் எடுத்துக்கோன்னு சொன்னான். மறுபடியும் அந்த ரோட்டு கிட்ட போய் உனக்கு தெரிஞ்சிரும். அதனால தான் சொன்னேன். அங்க கட்டச்சு இங்க கட்டச்சு ரெண்டாவது இங்க வச்சிருந்தாங்க. என்ன ஆபீஸ் ஆர்ட் ஆபீஸ் எங்களுக்கு எடுத்துடா. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம நினைச்சு வந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் நினைக்கிறேன். மார்னிங் இருந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி போச்சு. அம்மா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. அண்ட் நியூ இயரும் சூப்பரா போச்சு. ஸோ நியூ இயர் அம்மா பர்த்டே எல்லாம் சூப்பரா போச்சு. ஸோ that's it for this video. If you like this video, please do like, share, comment and subscribe. Thank you for watching.
ஹாப்பியா ஹாப்பியா சரி டாடா டாடா சொல்லு நெக்ஸ்ட்